ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து ரொம்பவே டேஸ்டியான சாக்லேட் மஃபின் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டீட்டெயிலான மெஷர்மெண்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஃபில்டர் வச்சு பவுடர்லாம் சலிக்க போகிறோம், அதனால் ஒரு ஃபில்டர் வச்சுக்கோங்க. மைதா மாவு வந்து ஒரு 1.25 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கோகோ பவுடர் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, சால்ட் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து கட்டிப்படாமல் எல்லாத்தையும் சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வேறு ஒரு பவுலில் வந்து மீடியம் சைஸில் ஒரு எக்கை வந்து உடச்சி எடுத்துக்கோங்க. இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு பாலை வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன். உருக்குன பட்டர் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து எந்த ஒரு வாசனமும் வரக்கூடாது, அந்த மாதிரி ஒரு எண்ணெயை தான் சேர்த்துக்கணும். வெனிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஏற்கனவே எடுத்து வச்ச ட்ரை இன்க்ரீடியன்ட் கூட நம்ம இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம போட்டிருக்க சர்க்கரை எல்லாமே வந்து நல்லா கரைஞ்சி இருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து இந்த பேட்டரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருந்தாலுமே நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்ப நல்லாவே சாஃப்டாக நல்லா டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த டைமில் வந்து நீங்கள் சாக்லேட் சிப்ஸ், நட்ஸ் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். இப்போது எல்லாமே சேர்ந்து நல்லாவே பேட்டர் வந்து மிக்ஸ் ஆகி ரெடி ஆகிடுச்சு. நான் மீடியம் சைஸில் மஃபின் கப் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து 12 மஃபின் போல் வரும். பேட்டரை வந்து இப்போ கப்பில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு ஊற்றிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக ஆச்சுன்னா ரொம்ப வெளியில் பொங்கி வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் 1/2 கப் அளவுக்கு மட்டும் இதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறமா டேப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஏர் பபிள்ஸ்லாம் இருந்தால் வெளியில் வந்துடும். டாப்பிங்ஸ்க்கு வந்து நான் சாக்லேட் சிப்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நட்ஸ் பிடிச்சிருந்தா கூட நீங்கள் அதுவுமே சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அவனை வந்து நான் 180 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ மஃபினை உள்ளே வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸ்க்கு நான் 25 மினிட்ஸ் வந்து டைம் செட் பண்ணி வச்சுருந்தேன். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா கரெக்டாக 25 மினிட்ஸில் குக் ஆகியிருக்கும். நீங்கள் மஃபின் கப்பு வந்து இதை விட சின்ன சைஸு இல்லைனா பெரிய சைஸில் வந்து நீங்கள் பேட்டரை வந்து கொஞ்சமாக அதிகமாக ஊற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் வந்து கொஞ்சம் வேரியேஷன் ஆகும், அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மஃபின் வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு. நீங்கள் நல்லா வெந்திருக்கான்றதை பார்க்குறதுக்கு வந்து டூத்பிக்கில் வந்து குத்தி பாருங்கள், அது ஒட்டாமல் வரணும், அப்போ தான் கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். எனக்கு வந்து 25 மினிட்ஸ் ஆச்சு, நல்லாவே குக் ஆகியிருந்தது. இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா ஆற விடுங்க. சாக்லேட் மஃபின் வந்து நல்லாவே குக்காகி இருந்தது, நல்லா சாஃப்டாக இருந்தது, டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே வரும். மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பாய்.